இப்போ திமுகவோட கூட்டணி தான் வந்துட்டு திமுகவோட பெரிய பலம் சொல்லிட்டு எப்பவுமே சொல்லிட்டே இருக்கும். இப்போ ஆப்போசிட்ல இருக்க எல்லாருக்கும் ஒரே டார்கெட் திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது கொஞ்சம் மேலோங்கி வந்துச்சு. அப்போ திருமாவளவன் மேலே தான் எல்லாரோட ஃபோக்கஸும் போச்சு. ஒருவேளை இவர் கூட்டணி விட்டு வெளியே வந்துருவாரோ அப்படின்னு. அவர் வெளியே வந்துட்டா கிட்டத்தட்ட திமுகவோட நிலைமை கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு அனுமானத்தில் சொல்கிறாங்க. திருமாவளவோட பேச்சும் தொடர்ந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மதுரை கூட்டத்துக்கு ஏன் வந்து முதலமைச்சர் வந்துட்டு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து பதிவு பண்ணுறாரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அது நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதை நம்ம மூடி மறைச்சிடலாம் பேச முடியாது. பட்டியலின மக்களுக்குள்ள பிரச்சனை, அங்கே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளில் முரண்பாடுகள் இதெல்லாம் இருக்குது. இதையும் தாண்டி தான் இந்த அணி வந்து ஒரு போக்கில் போயிட்டுருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அது உணர்ற திருமாவளவன் வந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அவருக்கு தெரியும். அவருக்கு என்ன ஆகும்னு தெரியும், இடதுசாரிகளுக்கும் தெரியும், காங்கிரஸுக்கும் தெரியும். நீங்கள் 10 சீட்டு கூட கொடுக்குறோம்னு சொல்லி அங்கிட்டு போனோம்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இந்த பாசிச எதிர்ப்புங்கிறது இருக்குல்ல, இது வந்து ஏனோ தானோ அல்லது வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக அப்படிங்கிறது இல்லை. நாளொரு மேனியும் பொழுதுரமனும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. இதனுடைய தாக்கமும் அதிகமாக தான் இருக்குது.